வணக்கம். நம்முடைய முன்னோர்கள் அன்றாட நடக்கிற நிகழ்ச்சிகளை அறிவுபூர்வமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் நிறைய பழமொழிகள் மூலமாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நாளடைவில் அந்த பழமொழியும் மாறி அதனுடைய அர்த்தங்களையும் நம்ம வேறு மாதிரி புரிஞ்சிட்ருக்கோம். சரியான பழமொழிகளையும் அதனுடைய சரியான அர்த்தங்களையும் பார்த்துட்டு வரோம். வாங்க இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பழமொழி என்னன்னு பார்க்கலாம். மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். இதுதான் பழமொழி. இதை நம்ம எப்படி புரிஞ்சிட்ருக்கோன்னா, குடும்பத்தில் மாமியார் ஏதாவது தவறு செஞ்சாங்கன்னா அதை யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது மாமியார் வேலை செய்கிறப்போ தவறுதலாக ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்து உடஞ்சிட்டாலோ, இல்லைனா ஒரு காரியம் செய்கிறப்போ அது தப்பாக முடிஞ்சிட்டாலோ அதை யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. மாமியாரும் அதை பெரிதுபடுத்த மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த மருமக இதே தவறை செய்கிறப்போ மாமியார் அதை பெரிதுபடுத்தி பேசுவாங்க. இந்த மாதிரி நம்ம புரிஞ்சிட்ருக்கோம். இதனுடைய சரியான பழமொழி என்னன்னா, மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு விவசாயி வீட்டில் மாமியாருங்கிறவங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க நிலத்துல போய் வேலை செய்கிறப்போ அந்த மண்ணுக்கு வாங்கக்கூடிய உரத்துக்கு உண்டான பணம் தான் சேரும். ஆனால் மருமகள்ங்கிறவங்க அடுத்த குடும்பத்துலேருந்து இந்த குடும்பத்துக்கு வந்து அவங்க நிலத்துல போய் வேலை செய்கிறப்போ பொண்ணும் பொருளும் வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் சேரும் அப்படிங்கிறதான் இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறப்ப தான் அந்த குடும்பம் முன்னேறும். அதே மாதிரி மாமியாரும் மருமகளும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறப்போ அந்த குடும்பத்தில் பொண்ணும் பொருளும் சேரும். குடும்பத்தில் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு பாருங்கள், ஒரு பழமொழி மூலமாக எவ்வளோ அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு. இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. இதுதான் பழமொழி. இதை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிட்ருக்கோன்னா, எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும், அதாவது ஒரு வீடு வாங்கினாலும் சரி, ஒரு நகை வாங்கினாலும் சரி, எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் புதன்கிழமை செஞ்சனா அது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சு வச்சிட்ருக்குறோம். ஆனால் இதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, இதில் பொன்கிறது பொன் போன்ற நிறமுடைய வியாழன் கிரகத்தையும் புதன்கிறது புதன் கிரகத்தையும் சொல்கிறாங்க. அதாவது சூரியனை சுற்றி வர்ற கிரகங்களில் புதன் கிரகம் சின்னதாக இருக்கும், சூரியன் பக்கத்தில் இருக்கும். சூரியனுடைய ஒளிக்கதிர் பட்டு புதன் கிரகம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் வியாழன் கிரகம் சூரியனை விட்டு தள்ளி இருக்கும், பெருசாகவும் இருக்கும். அதை நம்ம சாதாரண கண்களாலேயே பார்க்கலாம். இதை தான் பொன் போன்ற வியாழன் கிரகம் பார்க்க கிடைத்தாலும் புதன் கிரகத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜோதிடத்துலேயுமே புதன் கிரகம் எல்லா விதமான செல்வங்களும் தருவார். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் வியாழன் கிரகம் ஆட்சி செய்கிறதோட புதன் கிரகம் ஆட்சி செய்கிறப்போ அவங்களுக்கு எல்லா விதமான செல்வமும் கிடச்சி அவங்க வாழ்க்கையில் உயர்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், கிரகங்களை பற்றி எப்படி ஆராய்ச்சி பண்ணி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு. இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாம். களவும் கற்று மற. இதுதான் பழமொழி. இதை நம்ம எப்படி புரிஞ்சிட்ருக்கோன்னா, நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே நல்லது மட்டும் இல்லாமல் கெட்டதையுமே தெரிஞ்சுக்கணும். அதாவது தீய பழக்கமான திருட்டை கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த திருட்டையுமே நம்ம எப்படி செய்கிறாங்கன்னு கற்றுட்டு அதை மறந்துடணும். நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், கெட்டதை மறந்துடணும். இந்த மாதிரி தான் நம்ம அர்த்தம் புரிஞ்சு வச்சிட்ருக்குறோம். ஆனால் இதனுடைய சரியான பழமொழி என்னன்னா, களவும் கத்தும் மற. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, களவுங்கிறது திருடுறதுன்னு அர்த்தம், கத்துங்கிறது பொய் சொல்கிறதுன்னு அர்த்தம். தீய பழக்கமான அந்த திருடுறது பொய் சொல்கிறத ஒருத்தன் தன்னுடைய வாழ்நாளில் செய்யவே கூடாது, ஒழுக்கமாக வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட அர்த்தம். பாருங்கள், நம்ம நேர்மையாக ஒழுக்கமாக வாழணுன்ட்டு ஒரு பழமொழி மூலமாக எவ்வளோ அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு. இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாம். அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இதுதான் பழமொழி. இதை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிட்ருக்கோன்னா, நம்ம வீட்டு குழந்தைங்க படிக்கலைன்னா இல்லைனா சுட்டி குழந்தைங்க சேட்டை பண்ணுறப்போ அவங்களுக்கு அடி கொடுத்தா தான் அவங்க சொல்கிற பேச்சை கேட்பாங்க
அடி உதவுற மாதிரி வேற எதுவுமே உதவாது அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சு வச்சிட்ருக்குறோம். ஆனால் இதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, இதில் அடிங்கிறது இறைவனுடைய திருவடியை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வர்றப்போ இறைவனுடைய திருவடியே கதின்னு நம்முடைய கஷ்டங்களெல்லாம் இறைவனுடைய திருவடியில் போடுறப்போ அவர் நம்முடைய கஷ்டங்களெல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி அண்ணன் தம்பியோ உற்றார் உறவினர்களோ உதவ மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட அர்த்தம். இந்த மாதிரியும் சொல்கிறாங்க. அதாவது அடி என்பது நாம் வேலை செய்வதற்காக நிலத்தில் வைக்கக்கூடிய முதல் அடி, கால் அடி. நம்ம நிலத்தில் காலடி எடுத்து வச்சு வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற பலன் நமக்கு உதவுறது மாதிரி அண்ணன் தம்பியோ உற்றார் உறவினர்களோ உதவ மாட்டாங்க. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் நமக்கு நல்லது. இந்த மாதிரியும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. யாரையுமே அடித்து பணிய வைக்க முடியாது. நம்ம இவ்வளோ நாள் இந்த பழமொழியை தப்பாக அர்த்தம் புரிஞ்சிட்ருக்குறோம். பாருங்கள், ஒரு பழமொழி மூலமாக நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாம். கல்லை கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோம். இதுதான் பழமொழி. இதை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிட்ருக்கோன்னா, நம்ம தெருவில் போகிறப்போ நாய் ஏதாவது வந்ததுன்னா அதை அடிக்கிறதுக்காண்டி கல்லை தேடி பார்ப்போம். அப்போ கல் கிடைக்காது. கல் கிடைக்கிறப்போ நாய் வராது. அதனால தான் இந்த பழமொழியை சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறப்போ பணம் இருக்காது. பணம் இருக்கிறப்போ அந்த பொருள் தீர்ந்து போயிருக்கும். அப்போவும் இந்த பழமொழி சொல்லுவோம். இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சு வச்சிட்ருக்குறோம். ஆனால் இதனுடைய சரியான பழமொழி என்னன்னா, கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இதில் நாயகன்கிறது கடவுளை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு கடவுள் சிலையை நம்ம பார்க்குறப்போ, கல்லாக நினச்சி பார்க்குறப்போ அங்கே கடவுளை நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் அதை கடவுளாக நினச்சி நம்ம பார்க்குறப்போ அங்கே கல் தெரியாது, கடவுள் தான் தெரிவார். இதுதான் இந்த பழமொழியோட அர்த்தம். பாருங்க, எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணம் அப்படிங்கிறத ஒரு பழமொழி மூலமாக எவ்வளோ அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் கதை கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க. நன்றி, வணக்கம்.